வணக்கம் 7 WinStar டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் வந்து டெட் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி விஷயங்கள் தான் அந்த வீடியோஸில் தரேன். முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஒரு மொபைல் டெட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரீடிங் ப்ராப்பராக எடுக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ எந்த மாதிரி ரீடிங் எடுக்கணும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சர்க்கியூட்டை பற்றி ஃபாலோ பண்ணிக்கணும். ஆம்பியர் எந்த அளவுக்கு எடுக்கணும் நம்ம கண்டிப்பாக ஐடியா இருந்தால் மட்டும்தான் முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ இந்த கான்செப்டாக ஆல்ரெடி கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதில் மெயினாக வந்து இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணி எங்கெல்லாம் சப்ளை போகும், எந்த இடத்துல பிரச்சனை ஆகும், எந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் ஆகும், அதை பற்றி விஷயங்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் பை ஒன்று வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் முக்கியமான சப்ளை ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சரியான சப்ளை வோல்டேஜ் வரல, 1.8 வோல்டேஜ் அல்லது 2.8 வோல்ட் வரக்கூடிய பாதையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வராமல் இருந்தது. அதை நான் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன் நான். இப்போ காமனாகவே சர்க்கியூட்டே இல்லாமல் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொதுவான கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சர்க்கியூட்டை முறைப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு சரியான வோல்ட் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். இதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.8 வோல்டேஜ், அதுக்கு 2.8 வோல்ட் இந்த மாதிரி வோல்டேஜ் இந்த இடத்துல வரணும். ஆனால் அந்த இடத்துல வரல. ரெண்டு எண்ட்லேயும் செக் பண்ணி பார்க்குறோம். அங்கே கூட இருக்கக்கூடிய ரெசிஸ்டரில் ரெண்டு எண்ட்லேயும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குரிய சரியான வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம இதை சிக்மாடிக் டயக்ராம் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு சர்க்கியூட் வரக்கூடிய இந்த வோல்டேஜ் சரியாக இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ சிக்மாடிக் எடுத்து பார்க்கும்போது அந்த லைனில் வரக்கூடிய அந்த ஸ்பேரை கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது அந்த ஸ்பேரோட கனெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிபியூக்கு எம்எம்சி சப்ளை போகுது. பவர் ஏஜ்லேருந்து சப்ளை அதுக்கு அவுட்புட் ஆகி வருது. கண்டிப்பாக இந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜ் சரியாக வரலை. அப்போ காரணம் கண்டிப்பாக நம்மளுக்கு அவுட்புட் தரக்கூடிய அந்த ஐசி சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம், ஐசியில் ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணேன் நான். அப்போ அதுக்காக நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணி நம்ம வேறு ஐசி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் சர்க்கியூட்டை முறைப்படி ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக ஐசி எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஐசியோ மற்ற விஷயங்கள் பண்ணணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக நான் ஸ்பேரை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த இடத்துலையும் ஷார்ட் இல்லை, ஆனால் ஐசி சரியான அவுட்புட் தரல. அப்போ கன்ஃபார்மாக ஃபால்ட் இதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த கான்செப்டாக நம்ம கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். முறையாக வந்து சர்க்கியூட் எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி இடங்களில் எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுன்னு என்ன வேல்யூ வரும் அதை ப்ராப்பராக கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த விஷயங்கள் ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு சர்க்கியூட்டை வச்சு முழுமையாக தேடி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அப்போ காமனான விஷயங்கள், பொதுவான ட்ரிக்ஸ், இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துகிட்டு அதுக்குரிய காமன் கான்செப்ட் என்னன்னு சொல்லி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஐசி எடுத்துகிட்டோம், வேறு ஐசி நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி செக் பண்ணுறேன். சேம் அந்த ஐசி வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் வருதான்னு சொல்லி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1.2 வோல்டேஜ் அங்கே வருது. அப்போ கண்டிப்பாக அந்த சிபியூக்கும் இஎம்எம்சிக்கு வரக்கூடிய சப்ளை அது கட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை, ரீடிங் எதுவுமே எடுக்கலை. இப்போ நான் அந்த ஃபோனை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் போட்டால் இப்போ இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபோன் ரன் ஆகுது, ஆன் ஆகுதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஆஃப்லைன் கிளாஸும் பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக எப்படிலாம் சர்வீஸ் பண்ணணும், எந்த மாதிரி சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது அதை பற்றி விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.